காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப் புடவைகளின் ஆன்மாவாக கருதப்படும் தங்கச் சரிகை தட்டுப்பாடு காரணமாக இன்று பேரறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோவில் நகரம் மற்றும் பட்டு நகரம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் லட்சக்கணக்கான குடும்பங்கள் கைத்தறி நெசவு தொழிலையே நம்பி வாழ்ந்து வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் பட்டுப் புடவைகளில் அசல் வெள்ளியிழையில் தங்கமுலாம் பூசப்பட்ட ஜரிகைகள் பயன்படுத்தப்படுவது தனிச்சிறப்பாகும். ஆனால் கடந்த சில மாதங்களாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சந்தையில் உச்சத்தை தொட்டிருப்பதால் ஜரிகை கொள்முதல் செய்வதில் கூட்டுறவு சங்கங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கத்தில் ஜரிகை கொள்முதல் செய்யப்படாததால் கடந்த 3 மாதங்களாக 1000க்கும் மேற்பட்ட நெசவாளர்களுக்கு நெசவு செய்ய தேவையான ஜரிகை வழங்கப்படவில்லை. ஜரிகை பற்றாக்குறையினால் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கூலி வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக நெசவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் ஒவ்வொரு நெசவு தொழிலாளர் குடும்பத்திற்கும் மாதம் சுமார் 20,000 ரூபாய் வீதம் கடந்த 3 மாதங்களில் 60,000 ரூபாய் வரை வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. தங்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமலும் வீட்டு வாடகை கூட செலுத்த முடியாமலும் தவித்து வரும் 300க்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் இன்று சங்க அலுவலகத்திற்குள் அதிரடியாக புகுந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் நிர்வாகம் முறையான பதில் அளிக்காததால் சங்க வளாகத்திலேயே அமர்ந்து நெசவாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பட்டு நகரத்தின் பெருமையை தாங்கி பிடிக்கும் எங்களுக்கு ஜரிகை கிடைக்காததால் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்டது என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த 3 மாத காலமாக சரிகை இல்லாத காரணத்தினால் தொழில் முடக்கிறார்கள். எங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே நம்ம இறங்கிடுறோம். அந்த மாதிரி நிலைமைக்கு இந்த சங்கம் ஜரிகை கொடுக்காம எங்களுக்கு தொழில் கொடுக்காம எங்களுக்கு குடும்பம் பாதிக்குது. காஞ்சிபுரத்தில் மட்டும் இல்லை, தமிழகத்தில் மட்டும் பேர் போன நம்ம இந்த அறிஞர் அண்ணா பட்டு கூட்டுறவு சங்கம் இதை சில தனியாரெல்லாம் முடக்க பார்க்குறாங்க. அது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஒரு 4 நபர் 5 நபர்கிட்ட அந்த தனியார் சரிகை வாங்கினா எங்கள் நிலைமை கொஞ்சம் சீராகும். அதே போல் தமிழ்நாடு சரிகை எங்களுக்கு சலுகை பண்ணணும். தங்கம் விலை உயர்வை சமாளிக்க அரசு உரிய மானியம் வழங்கி ஜரிகை தட்டுப்பாட்டை நீக்க வேண்டும் என்பதே போராட்டக்காரர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.